வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் அவர் ரெக்வஸ்ட் தாங்க சொல்லணும். ஆமாம், நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம், நிறைய அஃபிஷியல்ஸ்னால நிறைய டிராஃபிக் ஆகுதுன்றதை நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இது கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு கேட்டுச்சா, இந்த வீடியோ போய் ரீச் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் கவர்மெண்ட் இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ்க்கு தனியாக ரோட்டில் ஒரு லேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேனில் தான் இனிமேல் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இது ஒரு குட் மூவாக தான் இருக்குது. அண்ட் இதனால டிராஃபிக்கும் கம்மியாகும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் எங்களோட ரெக்வஸ்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஆம்புலன்ஸுக்கும் ஒரு தனி லேன் கொடுங்க. ஆம்புலன்ஸ், ஃபயர் இன்ஜின், இந்த மாதிரி முக்கியமான வாகனங்களுக்கும் ஒரு தனி லேன் கொடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆம்புலன்ஸ் டிராஃபிக்கில் போகும்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுவே டிராஃபிக் இல்லாத தனி லேனாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் போய் ரீச் ஆகிடுவாங்க. அண்ட் நிறைய உயிரையும் நம்ம காப்பாற்றலாம். ஃபைனலி இந்த ஆம்புலன்ஸ் லேன் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா, அதில் எந்த பப்ளிக் வெஹிக்கிள்ஸும் போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் போடணும். மீறி போனாங்கன்னா ஸ்பாட் ஃபைன் போடுங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ் தான் போலியே, இந்த லேன் நம்ம யூஸ் பண்ணலாமேன்ட்டு போகிற மைண்ட் செட் பப்ளிக் இருக்கும். அந்த மைண்ட் செட் இல்லாத அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல் கண்டிப்பாக போடணும். பப்ளிக்காக நம்மளுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த லேன், ஆம்புலன்ஸ் லேனை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எங்களோட ரெக்வஸ்ட் ஃபார் பப்ளிக்னு இருக்குது. நான் சொன்னது கரெக்டாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.